Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. எங்க ஊர் பாட்டுக்காரன், கரகாட்டக்காரன், வில்லுப்பாட்டுக்காரன், எனப்பத்த ராசா, ராசாவன் நம்பி அப்படிங்கிற மாதிரி சாமானியனும் அந்த லிஸ்ட்ல வரும். ஏன்னா எல்லாருக்குமே பயங்கர ரீச் ஆயிருக்கு. இந்த 44 படத்தை நீங்க தான் கேட்குறீங்க, மறந்துட்டாங்க. இந்த 40 ராமானியன்ற டைட்டிலுக்காவது பார்க்கணுன்றது வரைக்கும் நீங்க எனக்கு ஃபோன் பேசுறாங்க. இந்த கிளைமாக்ஸை பார்த்துட்டு ஃபீல் பண்ணாத யார் இருக்க முடியாது சார். அது இப்போ சொல்லக்கூடாது, டைரக்டர் சொல்லித்தான் கூட்டிட்டாங்க இங்கே ரகசியமாக கூப்பிட்டு. ஸோ எனக்கு இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் சாமானியன் ஒரு டைட்டிலில் வி மதியழகன் தயாரிப்போ பாலா சதீஷ் டைரக்டர் ராஜேஷர் போட்டு என்னை கொண்டு வந்து விட்டவங்கள நான் செத்ததுக்கப்புறம் கூட மறக்கூடாது. அதே விசுவாசம், அதான் நன்றி. அந்த விசுவாசத்தை இங்கே பார்த்தோன்னா KS ரவிக்குமார் சார் 14 days பண்ணி போடுறேன் என்கிட்ட அசோசியேட்டை. பட் டைரக்டர் ஹீரோனாலும் அவரை ஸ்டார்கர் சொல்லணும். அதை சொல்லி அந்த 15 நாள் என்கிட்ட ஒர்க் பண்ணதை கல்யாணத்துக்கு போகும் அவங்க பொண்ணு சொல்கிறாரு சாருடைய அசோதனான். எவ்வளவு மிகப்பெரிய ஒரு டைரக்டர். அந்த விசுவாசம் மறக்க முடியாத ஒரு நினைவை இசையை கொடுத்தது, ராகத்தை கொடுத்தது, சோகத்திலையும் சரி சந்தோஷம் சரி பாடுறது ராஜான பாட்டு. நான் அது வந்து சொல்கிறது நான் நினைக்க மாட்டேன். எனக்கு வந்து என்ன ப்ரெஸ் நான் சொல்லணும் சார். 4 சீன் அடிக்க வந்தேன் மெட்ராஸுக்கு. நான் 4 சீன் இன்றைக்கி 45 படம் சோலோ ஹீரோட உண்மையாக இல்லையா? நான் என்ன பண்ணாலும் சரி தாய்மார்களுக்கு 1% ஆப்போசிட் வந்தாலும் அந்த படம் எத்தனை ஓடி கொடுத்த பண்ணணும் சார். என்னை பார்த்தா தாய்மார் என் பிள்ளை இதே எங்கள் அண்ணன் மேலே இருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ இந்த லேடிஸ்காக தான் நான் படம் பண்ணுறேன். சார், இப்போ பல வருஷமா நீங்க படங்கள் பண்ணல, நிறைய பெரிய பெரிய டைரக்டர்ஸ் உங்ககிட்ட வந்து கதை சொல்லியிருக்காங்க. எந்த கதையுமே நீங்க சூஸ் பண்ணாம சாமானியன் அப்படின்ற படத்தோட கதையை நீங்க ஃபர்ஸ்ட் நம்பி சூஸ் பண்ணியிருக்கீங்க. இந்த கதை மூலமா நம்ம வந்து ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும்டா அப்படின்னு சொல்லி எப்போ சார் தோணுச்சு? எந்த ஒரு பாயிண்ட்ல தோணுச்சு? அது மெயின் காரணம் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 40 படம் அசிஸ்டன்ட் ரைட்டர் ஒர்க் பண்ணேன், அசிஸ்டன்ட் டயலாக் ரைட்டர். ஸோ அது ஒரு மைண்டில் ஏதோ நம்ம அது என்ன ஒன்றா நம்ம வந்து இருந்த தேட்டரில் வேலை செஞ்ச அனுபவம். அசிஸ்டன்ட் ரைட்டர் 5 வருஷம், டைரக்டர் ஒரு 3 வருஷம், ஹீரோவை வந்து ஒரு 5 வருஷம், இதனால் பண்ணுறோம். பட் என்னென்னா ஒரு ஸ்டேஜ் வரும்போது படங்கள் டிராப் ஆகும்போது அவங்க கதையை மாற்றினாங்க. படம் நல்லா ஓடுமோ பண்ண மாட்டாங்கல்ல, படம் நல்லா ஓடிட்டு வந்துச்சுன்னா பண்ண மாட்டாங்க. படம் டிராப் வருது. ஏன்னா இப்போ வரைக்கும் சாமானிய வரைக்கும் கூட தயாரிப்பாளர் மதியழகன் பாலா சதீஷோ தயாரிப்பாளருக்கு நஷ்டம் வந்தே கிடையாது. 1 to 45 அது என்னுடைய சின்னம். அது ஸோ அந்த அந்த இது இருக்கிறதுனால எனக்கு வந்து என்ன ஏதுன்னு தெரிஞ்சதுனால நிறைய பேர் வந்தாங்க எல்லாம் சொன்ன தவிர எல்லாருமே அந்த கதைகளில் பாதி வர்றீங்க மீதி வர்றீங்க. இப்போ உதாரணமாக விஜய் மில்டன் சார்ட்ட வந்தார், எனக்கு பார்க்குறாரு, கேட்குறாங்க, விசாரிக்கிறாங்க, எனக்கு யாரும் தெரியாதுன்னு சொல்கிறேன். அவன் கூட்டி கொண்டு என்னை அடிக்கிறாங்க. அவன் சார் நான் போலீஸாக இருந்தாலும் சிஐடி இருந்தாலும் நான் போய் கூட்டி அடிக்க மாட்டேன் சார், அடிக்காம போய் கேட்பேன். அதான் எங்கள் தலைவர் வழி. என்ன தூக்கிட்டு அடிக்கிறாங்கன்னா என் ஆடியன்ஸ் என்ன எடுத்து விடுவாங்க, ஏன் அடிச்சு அப்படின்னு. ஸோ அந்த கேரக்டர்ஸ் வந்து எனக்கு அது உடம்படலை. இப்படி சில விஷயங்கள்லாம் எனக்கு பொருந்தாத கேரக்டர் எனக்கு இப்போ உதாரணம் பாக்ஸர்னு சொன்னாங்க. நான் பண்ண அப்படி இருக்கு, நீ நல்லா இருக்கு சார். பாக்ஸர் பாக்ஸர் எங்க தானே சார் இருக்கீங்க? ஏங்க பாட்டு பாடி பால் கறந்த ராமராஜன் கரகோச்சம் ஆனங்க போய் பாக்ஸர்னு சிரிப்பாங்க சார். இவர் பாக்ஸர் ஆகணும். அதை நீங்க கேட்பீங்க தான். சீவங்களை ஒரே குத்த 10 பேர் குத்துனேன் பாக்ஸர் மாதிரி. அதுதான் டைட்டில் பாக்ஸர் அப்படின்னு போய் எனக்கு அந்த இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. நம்ம இப்போ ஓடிக்கிட்டு இருக்கிறது அது ஸ்பாட்ல பண்ண ஐடியா அது. ஸோ அதனால எனக்கு என்னன்னா எனக்கு பண்ணுறது வந்து எனக்கும் மனசுக்கு பிடிக்கணும். அதே நேரத்தில் ஜனங்கள்கிட்ட போய் சேரும்போது ரசிகர்களுக்கும் பிடிக்கணும், லேடிஸுக்கும் பிடிக்கணும் மெயின் எனக்கு. ஓகே, அதனால் அது வேணாம். கான்ட்ராஸ்டாக மாறினா அது சரியாக வராமா, அது நமக்கு உடன்பாடு நமக்கே பிடிக்கலும் போது என்னதான் பண்ணாலும் சார் ஆகட்டும் நான் ஆகட்டும் அது இது இல்லை. நீங்கள் ஒரு கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க போகிறீங்க, சரி சார், ஒரு 2-3 பொண்ணு பார்க்குறீங்க, பிடிக்கல 4 பொண்ணு பார்க்குறீங்க, 5 பொண்ணு பார்க்குறீங்க, எத்தனை பேர் அடிக்கிறீங்க? ஒருத்தர் தான் சார். ஏன்? அந்த பொண்ணு உங்களுக்கு பிடிக்குது, அதான் காரணம். அதே மாதிரி எத்தனை கதை கேட்டாலும் நமக்கு பிடிக்கத்தான் பண்ண முடியும். ஸோ அது வந்து எனக்கு அது உடன்படலை. நிறைய வந்து சொன்னாங்க சார். பட் நிறைய பேர் வந்து சொன்னாலுமே இந்த படத்தினுடைய டைரக்டர் ராஜேஷ் சார் அவர்களும் ப்ரொடியூசர் மதியழகன் 2 பாலா சதீஷ் இணை தயாரிப்பாளர் வந்து சப்ஜெக்ட் சொல்லும் பொழுது கேட்போம். ஆனால் எனக்கு அப்படி தான் நினச்சேன், என்ன சொல்ல போறாங்க, வந்து இன்ட்ரோல வர்றீங்க, இல்லை படம் முடியுமோ வர்றீங்க, இல்லை ஆரம்பம் அப்படி செத்து போடுறீங்க சொல்லுவாங்க. அதுதான் சார் ட்ரெண்ட். இன்டர்வெல்ல வர்றது, கடைசியில வர்றது கேமியோ அப்படின்றாங்க சார். அது நமக்கு ஒத்து வராதுல்ல, நம்ம பாடி லாங்குவேஜ் நம்ம வாய்ஸுக்கு ஒத்து வராது. ஸோ இப்போ சாமானியன் அப்படின் போது என்னன்னா எனக்கு வந்து நம்ம நல்ல ஃபர்ஸ்ட் படம் மறக்க முடியாத படம் குருநாதர் டேரக்டர் சரியாக படம். அந்த ஃபர்ஸ்ட் படம் மாதிரி எந்த ஹீரோ அமையா எழுதிக்குங்க. நீங்கள் வேணால் லெஜண்டை பாட்டி பாருங்க, இல்லைன்னா பிலிம்ஸ் ஆனதன் இதற்கு போங்க. இந்த படமாக நம்ம ஒரு நாள் ஒரு மாதிரி ஸ்க்ரீன் பிளே டைலாக் வந்து ஒரு ஹீரோவுக்கு வந்ததே கிடையாது. அது மாதிரி அமைஞ்சது. அதே மாதிரி எங்கள் ஊர் பாட்டுக்காரன், கரகாட்டக்காரன்,
வில்லுப்பாட்டுக்காரன் இனப்பு ராசாவை நம்பி அப்படிங்கிற மாதிரி சாமானியனும் அந்த லிஸ்ட்டில் வரும். ஏன்னா எல்லாருக்குமே பயங்கர ரீச் ஆயிருக்கு. இந்த 44 படத்தை நீங்கள் தான் கேட்குறீங்க, மறந்துட்டாங்க. இந்த 40 ஃபிலிம் ராமானியன்ற டைட்டிலுக்காவது பார்க்கணுன்றது வரைக்கும் நீங்கள் எனக்கு ஃபோன் பேசுகிறாங்க. அதனால் அதை வந்து ஏமாற்றக்கூடாது இல்லையா? அதனால் எத்தனை காலத்தாலும் இது வந்து 100% வந்து மக்களை ரீச் ஆகும். நீங்களும் நாளைக்கு அடுத்த வாரத்துக்கு அப்புறம் கேட்க நீங்கள் அன்றைக்கி சொன்னீங்க சார், அது உண்மையும் சொல்லுவீங்க. நீங்கள் அந்த இடத்த படம் வந்து நிச்சயமாக அரசியலை திருப்திப்படுத்தும். அருமையான கதை, அருமையான டைட்டில், அருமையான இன்ட்ரோல், அருமையான கிளைமாக்ஸ். இந்த கிளைமாக்ஸை பார்த்துட்டு ஃபீல் பண்ணாத யார் இருக்க முடியாது சார். அது இப்போ சொல்லக்கூடாது. டைரக்டர் சொல்லித்தான் கூட்டிட்டார், அங்கேயே ரகசியமாக கூப்பிட்டு எதையும் ரொம்ப கதையை சொல்லக்கூடாதுனாரு, சொல்லலை. அதனால் 100% இது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலா மட்டும் இல்லை, மனித வாழ்க்கையில் இந்த ஒரு கண்டென்ட் கரு இருக்கு இல்லைங்களா, அந்த கருவை தாண்டி ஒரு மனுஷன் பிறந்து வளர்ந்து போக முடியாது. அந்த அந்த எத்தனையோ படங்கள் வரலாம் போகலாம். வாழ்ந்தவன் கோடி மறைந்தவன் கோடி, மக்கள் மனதில் நின்றவர் யார் நம்பது, படங்கள் வருவது 100 போவது 100, ஆனால் மக்கள் நிற்கிற படம் இது அப்படின்னா அதில் சாமானியம். சார் நிறைய டேரக்டர்ஸ் கதை சொல்லியிருப்பாங்களே, எந்தெந்த பெரிய டேரக்டர்ஸ் உங்களை மீட் பண்ணி கதையெல்லாம் சொல்லியிருக்காங்க சார்? பெரிய டேரக்டர் வரமாட்டாங்க சார், ஏன்னா அவங்க நோதுக்கு போயிடுவாங்க, நமக்கு அது உடம்புடல. உதாரணமாக சொல்லப்போனால் கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் ஒரு லெஜண்ட் டைரக்ஷன். நாங்களும் சின்ன வயசில் கற்பகம் பரம பாசமான பார்த்து மிரண்டு கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் டைரக்டர். அவர் மூவி மேக்கர்ஸ் கவுன்சில்னு ஒரு புதுமுகமாக வச்சு ஒரு யூனிட் போட்டாங்க. ஸ்ரீதர் சார், கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் ஒரு எழுவு போட்டாங்க. நானும் போட்டதை அனுப்பிச்சிருக்கேன் ஒரு ஹைப் பண்ணுறது. ஒரு லெஜண்ட் அவர் வீட்டுக்கு வந்துட்டார். டக்குனு கால் வந்து, ஏன் சார் வந்து வீட்டுக்கு நான் வந்து ஸ்டுடியோ வந்துட்டு பண்ணி கற்பதுக்கு அப்படின்னு. இல்லை தம்பி ஒரு படம் பண்ணுவோம் சார், நீ வா, ஏன் சார் இங்கே வந்தீங்க அப்படின்ட்டு தொடுக்க முடியாது. நம்ம மதிக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு டைரக்டர் இல்லைங்களா, ஒரு சப்ஜெக்ட் பார்ப்போம், சொல்லுங்கள் சார் அப்படின்னு ஒரு நாட்டு ஒரு கண்டென்ட் சொன்னாருங்கிட்ட. அவர் சொன்னப்போ தான், ஏன்னா பெரிய ஜீனியர் அவர் கேஸ், அருமையாக இருந்தது சார். போனேன் உடனே அவர் கற்பூர் கோர்ட்டு போட்டு கோர்ட்டுக்கு வக்கீல் கேரக்டர் வக்கீல் எடுத்தாரு. 3 நாள் பிடிச்சி வச்சு அதுக்கப்புறம் நான் ஒரு டைம் போனால் கப்பலில் ஃபைட் எடுத்தாரு பிடிச்சாரு. ஒரு 10 நாள் பணம் ஒர்க் பண்ணேன் சார், காசு கொடுத்தேன். 12 நாளாக பணம் எடுத்துட்டு முடிச்சாரு. மியூசிக்கு கேட்டேன், டைட்டில் கேட்டேன், பார்த்தால் பசுதார். பசுன்னு நான் ஓகேன்ட்டேன். ஏன்னா பார்த்தால் பசு தீரும் பாலும் படமா, பார்த்தால் பசுனாரில் ஓகே, பசுனா ஓகே சார், டைட்டில் ஓகேன்ட்டேன். டக்குன்னு மியூசிக்கார் கேட்டேன், இளையராஜா அப்படின்ட்டேன். போதும் ஓகே, டியூஷன் கேரை கொடுத்துட்டேன், முடிஞ்சு போயிடுச்சு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஒரு 14 days இப்படி எடுத்துட்டு ஓகே ராமன் தேங்க்யூ போயிட்டோம் அப்படின்னாரு. சார் பாட்டில் நான் எடுக்கலையே அப்படின்னு. இல்லை அதில் உங்களை பாட்டு இல்லைன்ட்டு. இன்னைக்கு ராஜானை வந்து இந்த படத்தை டேரக்டர் கதை சொல்லி போய் இருக்கிற 2 பாட்டையே அவர் என்னையா பாட்டில் படம் கேட்குறாரு. பார்த்தால் பசு இளையராஜா மியூசிக்னு போட்டுமே அதில் பாட்டு இல்லைன்ட்டார். என்ன சார் பாட்டு இல்லைங்கிறீங்க, அப்புறம் அது தேவைப்படாதுப்பா அப்படின்ட்டார். அப்போ என் மைண்டுக்குள்ளே இவர் மிகப்பெரிய இயக்குனர், நம்ம அவர் ஒன்றும் சொல்ல முடியாது, ஏன்னா அவர் பெரிய டைரக்டர்னால நம்ம கால் சீட் வந்து இன்னைக்கு கிடைக்காதுங்கிறதுக்காக அவர் டக்குன்னு கதையை மாற்றி ரிலீஸ் பண்ணிட்டாரு. அதுலேருந்து எனக்கு ஒரு பயம் வந்துடுச்சு. பெரிய குரூப்பில் போனோம்னா அவனோது போவாங்க. அதனால் என்னென்னா நமக்கு கதையும் தோதறக்கணும் நம்ம சொல்லுவோம். ஏன்னா நமக்கு அசண்டாக இருந்து பழகுனதுனால டயலாக்ஸ் நிறையா சொல்லிகிட்டே இருப்பேன், சீன்ஸ் சொல்லுவேன், இந்த சார்ட்டு கூட சொல்லுவேன். ஆனால் கம்பெனியும் சொல்ல மாட்டேன், ரெக்வஸ்ட்டாக சொல்லுவேன், சார் இந்த மிஸ்டேக் அம்சத்துக்குன்னு. அதுக்கு முதல் பத்திரிக்கை எனக்கு பழக்கம் உண்டு. அதுமாதிரி அதில் வந்து பெரிய டைரக்டர் பெரிய இதுக்கு நான் போகிறதில்ல. ஆனால் என்னென்னா ஒரு ஒரு நல்ல சாய்ஸ். நீங்கள் சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க, எனக்கு ஜோடி ஸ்ரீதேவி. டைரக்ஷன் யார்? மணிரத்னம் சார். அதை கேட்குறாங்க, என்னால் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்குள்ளே வந்து என்ன கேட்டிங்கன்னா எல்லா ஒர்க்குக்கும் அட்வான்ஸை வாங்கி போட்டு டக்குன்னு சின்ன படமாக ஆக்கி போட்டேன். அதுக்கு என்ன காரணம்னா, அப்போ வந்து டிவியில் பார்க்குறது ஒளி தான் பார்க்க முடியும். நிறையா படம் வேணால் ஒளி நிறையா பார்க்கலாம்னு பண்ணி முடியும், அவ்வளோதான். எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் எல்லா பெரிய கம்பெனி வரும்போது நம்ம அதை கொடுக்க முடியாது, அவங்களும் மாற்ற முடியல, அட்வான்ஸ் வாங்கியாச்சு, அந்த மாதிரி ரூட்டில் போயிடுச்சு. அதுக்கப்புறம் பெரிய பேனர் போச்சு, அப்படியே படங்கள் ட்ராப் ஆகி பொதுப்படத்துக்கு அப்புறம் 91 தான் படம் ட்ராப் பண்ண அப்படியே பேலன்ஸ் ஆகிடுச்சு. ஆனால் இப்போ அன்னைக்கு அந்த காலத்தில் தேட்டரில் ஓடாத படம் எல்லாம் இன்னைக்கு டிவியில் ஓடிட்டு. ஆமாம் ஆமாம் ஆமாம். படம் அங்கே 3, 4, 5 வாரம் போன படம் இப்போ டிவியில் போடும்போது அந்த படத்தை பார்க்குறேன் 100-150 போட்டாங்க. இப்போ ரீரிலீஸ்ன்னு சொல்லிட்டு திரும்ப ரீரிலீஸ் சாதாரணமே டிவியில் போடுறாங்களே, படம் போடுறாங்களே, அதில் அன்றைக்கி எனக்கு ஓடாத படம்லாம் ஓடிக்கிட்டு இருக்குன்னா நம்மள அறியாமல் ஒரு கண்டனம் மாட்டிருக்கு. அதான் டைமிங்கிறார், அதான் டைம். எங்களுக்கு நம்ம ஹிட்டு சார், பாட்டுக்காரர் ஹிட்டு 2 படம். 3ஆம் படம் இவர்கள் இருந்திருக்கேன், அது ஓம் சக்தி ஜெகதீஷன். அவர் ஆதிபராஜி சாயம் படுக்கிறவர். அவர் பண்ணக்கூடிய சூழ்நிலை போது டேட்டு ஆளும் கிடைக்கல, எல்லாம் பிஸி, கௌதமி எல்லாம் பிஸி. அப்புறம் மாதிரி நாங்கள் அசுராக்கும் போது பண்ணியிருக்கனால சரி மாதிரி ஓகேன்ட்டேன். இவர் இருந்திருக்கேன், அதை கதை சொல்லி ஓகே நடிச்சிட்டேன். ஆனால் படம் செய்ய போகலை. என்ன காரணம்னா அது கொஞ்சம் ஒரு கதையான சரியாக இல்லை. ஆனால் அதுக்குள்ளே இப்போ பார்க்கும்போது என்னென்னா, நானும் மாதிரியும் ஒருத்தர் வேலை செய்கிறோம், அவளே கல்யாணம் பண்ணிக்கிறோம்னா கல்யாணம் பண்ணி ஒன்றும் சேர மாட்டான். ஏன் அப்படின்னு எப்போ ஊருக்கு கூட்டி போவேன். ஊருக்கு போனால் 3 பொம்பளை பிள்ளை என் தங்கச்சி இருக்கும், அந்த தங்கச்சியை கட்டி கொடுத்து தான் நம்ம ஒன்று சேரும்னு சொல்லுவோம். ஸோ ஏதோ ஒரு விஷயம் மாட்டிக்கும். அது மாதிரி இந்த படத்தில் எல்லாம் வந்தாலுமே சாமானியில் எனக்கு ஒட்டுமொத்தமான ஒரு நல்ல ஒரு திருப்தி.
அதுவும் ராதாரவின்னு அவர் எம்எஸ் பாஸ்கர் வந்து லைஃப்பில் வந்து கதை சொல்லும்போது அந்த நடிக்கணுங்கிற எனக்கு தன்னம்பிக்கை வந்த காரணமே அவங்க ரைட் லெஃப்டில் இருந்தாங்க. நக்ஷா சரண் வந்து லியோன் சார் பையன் சிவா எல்லாரும் அப்புறம் அறந்தாங்க. நிஷா, தீபா அக்கா, ஸ்மிருதி வெங்கட், அப்புறம் இந்த ரிப்போர்ட்டராக வரும் அவர் இது. இப்போ நீங்கள் ரிப்போர்ட்டாக பண்ணீங்களா அதே கேரக்டர் வரும் பாருங்கள். எவ்வளோ லைஃப்பில் வரும் பாருங்கள். நீங்கள் கேட்குற மாதிரி ஒரு ரிப்போர்ட் உள்ள வச்சுருக்கோம். அது படமாக நினைப்பீங்க ஆப்பா நம்ம பெல்ட் வருதுன்னு நினைப்பீங்க நீங்கள். ஸோ அது அபர்ணதி போஸ் வெங்கட் சார் ஃபைட்டில் ஒரு ஃபைட் வச்சுட்டாங்க. ஒரு ஃபைட் இல்லை படத்தில், ஒரு ஃபைட் இருக்குன்ட்டார். சரி சார் பேங்க்குள்ள ஃபைட்டா இல்லை சார் இது அப்படி யோசிக்க போகும்போது போஸ் வெங்கட் சார் குத்துற மாதிரி ஒரு சார் இருந்துச்சு. அவர் என்ன பண்ண டைரக்டர் இல்லையா தம்பி ஒரிஜினலாக அடின்ட்டார். நானும் முடிஞ்ச வரைக்கும் தடித்தான் பார்த்தேன். ஆனால் உண்மையிலே பட்டுருச்சு சார். இந்த ஷார்ட்டை இதில் போட்டிருப்பாரு ட்ரெய்லரில். நான் மிரண்டு போனேன். ஐயோ இல்லையா உண்மையிலே அடிச்ச போட்டுருக்கு வெங்கட் சார். சரி சார் இன்னும் ஞாபகம் இருக்குது சார் வலிக்குதா சார் அப்படின்னு அவர் சொல்லி அந்த மாதிரி நிறைய பேர் போஸ் வெங்கட் சார் நம்முடைய நட்புக்காக அன்புக்காக அது ஒரு விசுவாசம் ஒரு நன்றிங்கிற ஒரு கேரக்டர் வேணும் சார். யாராக இருந்தாலும் சரிதான். அது இல்லைன்னு இல்லை. இப்போ நான் சொல்கிறேனே என்னை உருவாக்கின டைரக்டர் யாருன்னா வேந்தம்பட்டி அழகப்பசன் குருநாதர், தயாரிப்பாளர் அண்ணன் சிவராமதாஸ் அண்ணன் திருச்செந்தூர் இருக்கிறாரு, ராகுல் சார் மன்னார்குடி இறந்துட்டார் சார். அவங்களும் நான் மறக்க முடியாது சார். நான் ஆராய்ச்சி முடியும் சார். அதே மாதிரி இவ்வளோக்கு அப்புறம் வந்து அப்புறம் படங்கள் வந்தால் கூட நீங்கள் கேட்குற இவ்வளவு தூரம் நீண்டு கேட்பதுக்கு அப்புறம் படம் ஓடலை எப்படி இருப்பேன் அவங்க சொல்கிறாங்க. எப்படி இருப்பார் எங்கே இருப்பார்னு தெரியலங்கிறேன். ஆனால் இங்கே தாங்க இருக்கேன் ஜாலி கிராமத்தில் தமிழ் இருக்குங்க அப்படின்னு வந்து பார்த்தாங்க. ஸோ எனக்கு இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் சாமானிய ஒரு டைட்டிலில் வி மதியழகன் தயாரிப்போ பாலா சதீஷ் டைரக்டர் ராஜேஷர் போட்டு என்னை கொண்டு வந்து விட்டவங்களை நான் செத்ததுக்கப்புறம் கூட மறக்கூடாது. அதே விசுவாசம், அதான் நன்றி. அந்த விசுவாசத்தை எங்கே பார்த்தோன்னா KS ரவிக்குமார் சார். ஏன்னா KS ரவிக்குமார் கடைசியாக ஒரு படம் என்கிட்ட அசோசியேட் பண்ணுறேன். 10 மனுஷன் படம் ராஜகிரன் ப்ரொடியூசர் கஸ்தூரி நான் வந்து அறிமுகப்படுத்துகிறேன். அதில் அசோசியேட் டைரக்டர் ரவிக்குமார் சார். 10 மனுஷன் வந்து இன்னும் டைரக்டர் பண்ண சொன்னார் ராஜகிரன். இல்லை சார் டைம் இல்லை அப்படின்ட்டேன். அப்புறம் பண்ணி ஆகணும் போது இவர் வழி இல்லை ரவிக்குமார் கேளுங்க அவரை அசோசியேட்டும் நான் பண்ணுறேன்னு சொல்லி பண்ணார் சார். ஒரு 14 days பண்ணி போடுறேன் என்கிட்ட அசோசியேட்டை. பட் டைரக்ட் ஹீரோனாலும் அவரை ஸ்டார்கிட்ட சொல்லணும். அதை சொல்லி அந்த 15 நாள் என்கிட்ட ஒர்க் பண்ணதை கல்யாணத்துக்கு போக அவங்க பொண்ணை சொல்கிறாரு சாருடைய அசோதனான்றார். எவ்வளவு மிகப்பெரிய ஒரு டைரக்டர். அது விசுவாசம். இன்றைக்கி இந்த சாருக்கு தெரியும் செட்டில் வரும்போது அப்படி ஒரு எனக்கு ஒரு மரியாதை கொடுத்தாரு சார். அது லைஃப்பில் என்னங்கன்னா அந்த விசுவாசம். அதே விசுவாசம் வந்து சாருக்கிட்டையும் மதி சார் பாலா சதீஷ் என்னோட நடித்த எல்லாரையும் நான் எனக்கு அது ஃபர்ஸ்ட் கேரியர் மாதிரி அது ஒரே கேரியில் உட்காருக்க மாதிரி மறக்க முடியாத ஒரு நபர்கள். ரொம்ப வழங்கப்பட்டீங்க. இதுக்கு முன்னாடி படத்துல வந்து பாரதி ராஜா சார் கூட பொண்ணா பண்ணியிருப்பீங்க. அப்படியே இங்க ராம்ராஜன் சார் கூட பொண்ணு. ரொம்ப லக்கின்னு நினைக்கிறேன் நீங்க. ஸோ இந்த சாமானியன் இதுக்குள்ள எப்படி வந்தீங்க? ஸோ ராம்ராஜ் சார் கூட நடிச்சது அந்த அனுபவம் பத்தி சொல்லுங்க, எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலி சார் கூட தான் நான் ஃபர்ஸ்ட் ஷூட் பண்ண படம் சாமானியன் தான். ஃபர்ஸ்ட் ஷூட் பண்ண படம் சாமானியன். ரிலீஸ் ஆனது வந்து மார்கழி திங்கள். ஸோ சார் கூட வந்து எப்படின்னா எனக்கு சார் வந்து ஆல்மோஸ்ட் இப்போ எனக்கு ஃபேமிலி மெம்பர் மாதிரி ஆயிட்டார். நிஜமாவே வந்து ஒரு அப்பா ஸ்தானத்துல தான் நான் வச்சிருக்கேன் சார். நான் சொல்ற மாதிரி தான் எப்பவுமே சாரோட ஃபேன்ஸ் எல்லாரும் வந்து நம்ம ஃபேன்னா ஒரு ஸ்டார் மாதிரி பார்ப்போம் இல்லையா. உங்களுக்கு ஒரு செலிபிரிட்டியை பிடிக்கும்னா நீங்க அப்படி அங்க வச்சிருப்பீங்க அவரை. பட் சாரோட ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து ஒரு ஃபேமிலி மெம்பர், மக்கள் நாயகன் அந்த டைட்டில கரெக்டா சார் வந்து மெயின்டைன் பண்றாரு. ஏன்னா அவரோட ஃபேன்ஸுக்கு எல்லாம் வந்து அப்பா இல்லைன்னா அண்ணன் அந்த பொசிஷன்ல தான் அவர் வந்து இருக்காரு. ஸோ எனக்கு கூட நிறைய பேர் இப்போ வந்து என்கிட்ட வந்து அப்பா நல்லா இருக்காரம்மா, அப்பா ஷூட்டுக்கு வந்தாரு அப்படிதான் கேட்குறாங்க. ஸோ என்னையும் வந்து அவங்க ஒரு பொண்ணா நினைக்கிறாங்கன்னா அதுவே எனக்கு ஒரு பெரிய விஷயம் அவரோட ஃபேன்ஸா. தேங்க்யூ சார். ஓகே, இந்த சாமானியன் அப்படின்ற கதையை நீங்க கேட்கும் பொழுது எந்த ஒரு பாயிண்ட்ல இந்த கதையை நம்ம பண்ணலாம்னு சொல்லி ஓகே? சாமானியன் படம் வந்து நக்ஷா சாரனா லியோ சிவா 2 பேருக்காவது அந்த கதையை நகருது. இவங்க வச்சுருந்தான் பேஸ் பண்ண கதைக்கு கதை மூலக்கரு இவங்க தான். மகளாக இப்படி இருக்குது. லியோ சார் பையன் லியோன் சார் பையன் சிவா வந்து எனக்கு மருமக. இவங்க 2 பேரால அந்த கதையை உருவாகுது. அதை கதைக்கலாம். நான் வந்து சாரோட பொண்ணா திவ்யான்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ சார் சொன்ன மாதிரி அந்த திவ்யா கேரக்டர் தான் ஒரு படத்துக்கு ஒரு சோலா வந்து இருக்குது. ஸோ அதுவே வந்து அவ்வளோ பெரிய விஷயம். அண்ட் ராகேஷ் சாருக்கு வந்து இந்த படம் இஸ் வெரி க்ளோஸ் டு ஹிஸ் ஹார்ட். அவ்வளோ ஒரு ஸ்பெஷலான படம். ஸோ அவருக்கு இந்த ஸ்பெஷல் படம்ன்ற போது எனக்கு ஒரு டெபியூ ஆர்டிஸ்ட்க்கு இவ்வளோ பெரிய ரோல், இவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் கொடுத்துருக்காரு. ஸோ அதுக்கே வந்து நான் எவ்வளோ நன்றி சொன்னாலும் போதாது. என்னை நம்பி அந்த ரோல் எனக்கு கொடுத்தாரு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு May 23 வந்து திவ்யான்ற கேரக்டர் எல்லா ஃபீமேல்ஸுக்கும் சரி
எல்லாம் ஒரு நார்மல் ஒரு சாமானிய ஹியூமன் வந்து கண்டிப்பா வந்து ரிலேட் ஆகும். ஸ்கிரிப்ட் தான் ஐ திங்க் ஸ்டோரியே வந்து ஒரு பெரிய ஒரு கிங் இதுல. என்னன்னா அவ்வளோ ரிலேட்டபிளான ஸ்டோரி, நிறைய ரொம்ப லைக் ஆர்டிஃபிஷியலா ஃபேண்டசியான ஒரு ஸ்டோரி இல்லாம யாரு பார்த்தாலும் கண்டிப்பா இதை வந்து நீங்க எப்பயாச்சும் உங்க லைஃப்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க, இல்லைன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறீங்கன்னு அர்த்தம். கண்டிப்பா வந்து அது ஒரு ரிலேட்டபிலிட்டி வந்து ஒரு மேஜர் ஃபேக்டரா படத்துல கண்டிப்பாவே இருக்கும். சார் இந்த படத்துல இருக்காரு அப்படின்னாலே சாருக்குன்னு தனியான உண்டான ஒரு ஸ்டைல் ஒன்று இருக்கு, பாடி லாங்குவேஜ் எல்லாம் இருக்கு. அதெல்லாமே இந்த படத்துல ஏதாவது ஒரு இடத்துல ரெஃபரன்ஸ்க்காக எல்லாம் வச்சிருக்கீங்களா சார்? பழைய படத்துல இருந்து எடுத்த பாடி லாங்குவேஜோ ஸ்டைலோ? ஏன்னா அடுத்தது ரிலீஸ் ஆக போற கூலி படத்துல கூட செண்பகமையோட அந்த டோன் எல்லாம் வச்சிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம பழைய நினைவுகளை நினைவூட்டுற மாதிரி ஏதாவது சில விஷயங்கள் இந்த படத்துல எதிர்பார்க்கலாமா? நிச்சயமா இருக்கு. நான் சாருடைய பாடி லாங்குவேஜ் அந்த மாதிரி போகாம, பட் ஐடியாலஜி ஒண்ணுதான். நான் என்னன்னா சாங்ஸ் போனேன். ஏன்னா வந்து ஒரு மக்கள் நாயகன் வந்து இசைஞானி ஐயாவுடைய பாடல்கள் மூலியமா தான் கடைகோடி ரசிகன் வரைக்கும் போய் சென்று சேர்ந்திருக்காங்க. அப்ப அந்த பாடல் மூலியமா அவங்க ரசிகர்களை டச் பண்ணி அது மூலியமா கனெக்ட் பண்ணணும்னு நினைச்சேன். அதை பாடல்களால நான் சில பாடல்களை போட்டு கதைக்கு தேவைப்படுற மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ செண்பகமே நாங்களும் வச்சிருக்கோம் இறைவன் அனுகிரகத்துல, நாங்க முன்னாடியே வச்சுட்டோம். ஓகேங்களா? ஆனா அது வந்து கதைக்கு வந்து ரொம்ப கரெக்டா ரொம்ப லிமிட்டா வேற மாதிரி இருக்கும், சம்பந்தம் இருக்காது. அது ஜென்ரேஷன். ஆமா ஆமா, அது இந்த இதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். எல்லாரும் ரசிக்கும்படியா நான் நிறைய விஷயங்கள் கனெக்ட் பண்ணிருக்கோம் பிரதர். சார் வந்து ஸ்கிரிப்ட்ல அடாப்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ப்ராமிசிங்கா ஒரு சென்டிமெண்டலா எமோஷனல் படமா வந்து ஒர்க் ஆயிருக்கு. நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்க, அவ்வளவு ப்ராமிசிங்கா இருக்கும். ஆனா ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரிஞ்சது தமிழ் சினிமால இருக்கிற பாதி முக்கியமான ஆர்டிஸ்ட் சாமானியன் படத்துல இருக்காங்க. ஒரு டைரக்டரா ஒரு ப்ரெஷர் இருந்திருக்கும் இல்லையா? எல்லாரையும் ஹேண்டில் பண்றது, எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்குமே உண்டான அந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸ் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கணும். ஒருத்தருக்கு ஜாஸ்தி இன்னொருத்தருக்கு கம்மியாக கொடுத்துடக்கூடாது. அதெல்லாம் எப்படி அந்த ரைட்டிங்ஸில் நீங்கள் சரி பண்ணீங்க? இல்லை என்னன்னா இருக்கு, வேற வழியில் எல்லாருக்கும் ஈக்குவலாக நம்ம பண்ண முடியாது. ஆக்சுவலாக ஒருத்தர் கூட இன்னொருத்தர் குறைச்சலும் வர்றது தான் நமக்கு நேச்சுரலாக இருக்கும். பட்டு அந்த வர்ற கதாபாத்திரம் ஒரு 2 நிமிஷம் வந்தாலோ 5 நிமிஷம் வந்தாலோ 1/2 hour வந்தாலோ அந்த கதாபாத்திரம் என்ன செய்யுது, கதை எப்படி திசை திருப்புது, அந்த கேரக்டரைசேஷன் அப்படிங்கிறது அந்த விதத்துல வந்து ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர்ஸ். இப்போ ராதா ரவி சாரா இருக்கட்டும், அவர் தலையில கேப் போட்டு அங்க ஒரு முஸ்லீம் கேரக்டர்ல பண்ணியிருக்காங்க. ஆனா அது ஒரு மனிதத்தை பேசும் அந்த கதாபாத்திரம். சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் நாங்க நட்பா தாண்டா இருக்கோம், நட்புக்காக என்ன வேணாலும் செய்வோம், ஃப்ரெண்ட்ஸை தாண்டி மதங்களை தாண்டி மனிதம் பேசுற கேரக்டர் அது. அதே மாதிரி MS பாஸ்கர் நண்பனுக்காக உயிரை கூட கொடுப்பாரு, அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம். KS ரவிக்குமார் சார், இவங்கெல்லாம் ஸ்கிரீன்ல நட்பா பண்ணிட்டு இருக்காங்க. அவர் ஒரிஜினல் வாழ்க்கையிலேயே சார் மேல கொண்ட அன்பின் மிகுதியால் அவர் வந்து அந்த நட்புக்காக அந்த விசுவாச நன்றிக்காக ராமராஜன் சார் படம்னா நான் கதையை கேட்க மாட்டேன், நான் வர்றேன் ராகேஷ்னார், இருந்தாலும் நான் கதை சொல்லி சார் கேரக்டரைசஸ் சொல்லி கூட்டு வந்தேன். இதே மாதிரி போஸ் வெங்கட் அண்ணன், மயிம் கோபி அண்ணன், அவங்க வந்து ரொம்ப அபாரமான கதாபாத்திரங்கள். அப்புறம் முல்லை, கோதண்டம், அந்த செட் அப்படியே பேட்ச் எல்லாமே, குட்டிப்புள்ளி, சரவண சக்தி எல்லாமே, ஷியாமு, அதே மாதிரி லேடிஸ் டீமும் இருக்காங்க ஃபுல்லா. நம்ம தீபாக்கா இருக்காங்க, அபர்நதி, சிட்டிசன் டைரக்டர் சரவண சுப்பையா சார் இருக்காங்க. இப்போ நான் மறந்தா கூட ஒரு இயக்குனரை ஞாபகப்படுத்திட்டேன். அதே மாதிரி அபர்நதி, சுமிர்த்தி வெங்கட். பட் நக்ஸா சிவா கேரக்டரைசேஷன் வந்து கதையில ஒரு பெரிய அழுத்தத்தை உண்டு பண்ணும். அவள் அதனாலதான் நான் இப்ப இன்டர்வியூ வரதே, நான் இன்டர்வியூ கொடுக்கறத விட அவ எதுவும் கதையை எங்கேயும் சொல்லிடக்கூடாதுன்னு தான் கூட ஓகேங்களா? சோ எதுக்கு இவ்வளவு பேர் நம்ம பண்றோம் அப்படின்னா, அது ஒரு குடும்பங்கள் கொண்டாடும் படம். வந்து குடும்பமா நாங்க வந்திருக்கிறோம், குடும்ப படம்னு சொல்ற மாதிரி குடும்பமா வந்திருக்கோம். நிச்சயமா ஒரு பாசிட்டிவா இருக்கும் பிரதர், கம்ப்ளீட் பாசிட்டிவா ஒரு படமா இருக்கும் சார். இந்த படத்துல இளையராஜா சார் மியூசிக் பண்றாரு அப்படின்னு தெரிஞ்சதுமே மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். ஏன்னா அவ்வளோ ஹிட்டான பாடல்கள் உங்க 2 பேரோட காம்பினேஷன்ல நாங்க பார்த்துருக்கோம். இந்த படத்துலயும் பாடல்கள் எல்லாம் ரொம்ப அருமையா வந்திருக்கு சார். இருந்தாலும் திரும்ப இளையராஜா சார் வராரு, நீங்க என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் பேசினீங்க சார்? திரும்ப இளையராஜா சார் கூட பேசும்போது பழைய கதைகள் எல்லாம் பேசியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஃபேவரட்டான பாடல்னா உங்களோட படத்துலயே என்ன சார்? அப்புறம் டைரக்டர் சாரும் ப்ரொடியூசர் சாரும் பேசிட்டு சொன்னபோது முதல்ல கொஞ்சம் அந்த இதாக இருந்திருப்பாங்க. அப்புறம் மூவியில் போகும்போது அவங்களுக்கே ஒரு தாட்டு டைரக்டருக்கு பிடிச்சிருக்கோம். இந்த காம்பினேஷனில் ரொம்ப வருஷம் இப்போ கம்பேக் வர்றோம், அந்த ராஜா நான் சேர்த்தா ஒரு நல்லா இருக்குமே, என்ன சென்டிமெண்ட்டாக சொல்கிற மாதிரி அவங்களோட காம்பினேஷன் பிரைட்டாக வரும் அப்படின்ற உணர்வில் தான் கேட்டாங்க. எவையும் எப்படா கேட்பான்னு உடனே கூடி ராஜாண்ட போனேன் சொன்னாங்க, பேசிட்டாங்க. அவங்க ரெண்டும் ஒத்துக்கிட்டார். படம் பார்க்கும்போது சார் மேக்ஸிமம் முடிஞ்சிச்சுட்டாரு. சரி முடிச்சு படத்தை காமி, நான் கதை கட்ட போகிறேன் அப்படின்ட்டார். முடிச்சுட்டு போகும்போது பார்த்துட்டு படம் பார்த்து சொன்ன வார்த்தை, என்னை கூப்பிட்டு வைங்க வா, நீயும் நானும் சேர்ந்து ஆடிட்டு பாட்டை கேட்பான், நீ பாட்டு எல்லாம் படம் கொடுத்துருக்க அப்படின்னாரு. அப்போ பாட்டு அதில் போட வேண்டிய அவசியம் வரல. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாப்பில் வந்து இவங்க ஃபைட்டு வைக்கல, பாட்டு வைக்கல. அப்புறம் ஷூட்டிங் லெவல் போகும்போது ஒரு ஃபைட் வைக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாப்பில் பாட்டு தேவையில்லை, 100% உண்மை அது. நானே அதை கேட்கல, ஜோடி வேணுமோ பாட்டும் கேட்கல. சார் விட்டு ஃபுல்லாக விட்டேன். எனக்கு ட்ரெஸ் சேஞ்சிங் அது இது மாடலேஷன் எல்லாமே அவர் தான், அவர் பொறுப்பு. அந்த படத்தை என்ன பேர் இருந்தாலும் அவர் தான் டைரக்டருக்கு.
ஸோ அவர் கேட்டார். அப்புறம் இருந்தாலும் ராஜானுடைய அவருடைய மிகப்பெரிய ஒரு இசைஞானி அவர் இல்லையா, அவர் அனுபவம் பெற்றவர். அவர் பாட்டுக்காகவே பல 100 படங்கள் ஓடி இருக்கு. இன்னொன்று இசையும் நான் இப்போ நேரம் திங்க் பண்ணேன், இசையமைப்பாளர்களில் பாட்டு பாடுறது அதிகமாக பாடினது அண்ணன் ராஜான தான். எந்த மியூசிக் டேரக்டரும் இவரை பாட முடியாது, பாடினது இல்லை, இது உண்மை. ஆனால் அவர் வந்து அப்புறம் திருப்பி பார்த்துட்டு அவருடைய மைண்டில் பாருங்க, சார் சொன்ன கதை எனக்கு தெரியும், நான் நடிச்சுட்டேன் எல்லாம் பண்ணிட்டேன், ஆனால் அந்த நடிப்பில் அந்த சீன் எப்படி வரும் சார் கேட்டேன். சார் அந்த சார் ஒரே சார் இருக்கா, கட் பண்ணிட்டீங்களா? இல்லை கட் பண்ணல. கட் பண்ணிட்டாங்க சார். அந்த சாரை பார்த்துட்டே இருப்பேன். அந்த சாரை பார்த்துட்டு இருந்தால் தான் அடுத்த ஒரு ஓகே சார் இங்கே வாங்க சார் நீங்கள் ஏமாதிரின்னு சொல்லிடுவேன். அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுங்கிறத தான் அதார இளையராஜன் முத்திரை போட்டு அது ஒரு சாங் போட்டிருக்காரு சார். 100% 100க்கு 100 அது வந்து ஃபீல் பண்ணாமல் இருக்க முடியாது. அது ஃபீல் பண்ணாதான் மனிதன் உருவமாக இருக்கணும். பட் அதை பாட வச்சுக்கிற பாருங்க, யாரையும் கூட பாட வைக்கல. மலையாளத்தில் மிகப்பெரிய ஒரு மியூசிக் டேரக்டர் பரத் சரத் சார், அவர் கூட பாட வச்சார் சார். பிரமாதமாக படிக்கிறார் மலையாளம். அவர் டீனை வாங்கிட்டு போய் படிக்க ரொம்ப அருமையான விஷயம். அப்புறம் இன்னொரு பாட்டு சொல்லி போகும்போது நம்ம டைரக்டர் கேட்டு காமிச்சு ஒரு சுச்சுவேஷன் வைன்னு சொல்லி அந்த தத்திய பாட்டை எடுத்தான், பாடி கொடுத்தேன். நானே யானே பாடுறேன் அப்படின்னு. அது அடுத்த படம் வரும்போது 6 பாட்டோட வா ஒன்று நல்லா போட்டு தர்றேன். அதுக்கப்புறம் அன்றைக்கி வர நாங்கள் ஆடியோ எழுதிருக்கோம். ஒரு பாட்டு 2 பாட்டு நம்ம சொல்லார்ல சார். சார் எவ்வளோ இப்போ கூப்பிட்டாரு, அவருக்கு வர ஆசை. ஆனால் அவருடைய ஃபீலிங்ஸ் சொல்கிறாரு சார். அதான் தான் சாடின்னு சொல்லி சார் அடுத்த படம் பண்ணும்போது இப்படி ஒரு 5 பாட்டு வச்சுருங்க. அது சம்திங் எனக்கு வேண்டாம். எனக்கு ஒரு சாங் என்ன வந்து மாங்குயில பொங்கல் நானும் கனகா போனவங்க பாடி போகிறோம், டான்ஸ் ஆட போகிறோம். நம்ம டான்ஸ் ஆடி யாரை பார்க்க போகிறோம்? காலம் முடிஞ்சு அந்த காலத்துலேயே ஆட மாட்டேன்னு சொல்லுவேன் நான். அந்த காலத்துல ஆட மாட்டேன்னு சொல்லி ஆரம்பித்தேன். ஏன்னா நமக்கு வர நம்ம பாடி வர டான்ஸ் வர அது தனி, அதுக்காக இருக்கு. நல்லா ஆடி இருப்பீங்களே சார்? இல்லை லேட்டு தான் சார், பெருசு ஆட மாட்டேன் சார். அங்கே பாருங்க சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் அவங்க எங்கள் யூத் ஆடுவாங்க சார். அது ஆடுறதுக்குனே சார் தம்பி விஜய்லாம் ஆடுறது பின்னி எடுக்கிறாரு. அது இன்னைக்கு டாப் மோஸ்ட் போதும் அஜித் அவங்களாம் பண்ணுவாங்க. நம்ம பாடி அந்த நேசம் ஒத்து வராது. உதாரணம் சொல்ல போனால் கிராமத்து முன்னு படம் பண்ணோம், அதில் நான் ரேவதி ஜோடி. சின்ன மாஸ்டர் எனக்கு மண்ணுக்கு தப்பணும் மொதல் படம் அவரே மாஸ்டர். அவர் ஒரு படம் அந்த மியூசி வந்தார். அதில் ஒரு பாட்டு வரும், நீ போகும் பாதையில் மனசு போகுதே மானே. இது கேட்குறீங்கல்ல, இதுக்கு மூமெண்ட் போட்டு எப்படி வரும்? நான் சொன்னேன் மாஸ்டர்கிட்ட, அந்த பொண்ணு ஆட விடுங்க நான் பார்த்துட்டு இருக்கேன். இல்லை நான் கை காமிச்சு பாடுறேன். இது வந்து இவ்வளோ மெலோடியை போய் நான் போகும் பாதையில் மனசு போகுது இப்படி பண்ணால் ஒத்துக்க முடியாது. பாட்டு வேறு மாதிரி இருக்குது, ஆடுறது வேறு மாதிரி இருக்குது. பாட்டு வந்து நேராக வில்லேஜ் மாதிரி போகுது, டீன் வந்து மூமெண்ட் வந்து மாடர்னாக போகுது. எங்கள் ஊர் பாட்டுக்காரர் மீனாட்சி மங்கலை மேலே எடுக்கும்போது அந்த நீதானே என்னுடைய ராகம் பாடுவேன் சார். அதில் ஒரு மாடர்ன் மூமெண்ட் வச்சுட்டார் மாஸ்டர் டிகேஎஸ் பாபு வந்து மேக்ஸிமம் இம்ப்ரூவ். ஏன்னா நான் சொன்ன கேட்டுக்குவேன், என்னையும் புரிஞ்சுக்குவார். நீ வாங்கம்மா சார், இதில் நான் பாட்டு படி பால் கறக்குறவன், பாட்டு படி மாட்டு அடக்கிறவன், என்னை கொண்டு போய் நீங்கள் மாடர்ன் மூமெண்ட்டாக கொடுக்காதீங்க சார் அப்படின்ட்டேன். சரி நீ அடிக்கின்றார். அதில் தான் அந்த கோயில் வரும்போது ஒரு துண்டு வச்சு லேஸ் ஆடுவேன். ஏன்னா பாட்டுக்காரன் சார், ஒரு மாடு மேய்க்கு எப்படி ஆடுவான் அப்படித்தான் ஆட முடியும் நீ அப்படின்னு போச்சு சார். அது நமக்கு வராது. இதுலேயே ஒரு டிஸ்கோ சாங்குனா சார் ஆட விடுங்க, அந்த சாங் நச்சாவுக்கு சிவாவுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அது மாதிரி பாட்டுங்கிறது இல்லை. சார் வந்து எஸ்எஸ் மியூசிக் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு ஸ்பெஷல் ட்ரீட் வந்து படம் ரிலீஸ் ஆனதுக்கு 1 வீக்குக்கு அப்புறம் என்னோட இன்ஸ்டா பேஜ்ல ஒரு டான்ஸ் வீடியோ பண்ணிருக்கீங்களா? என்ன டான்ஸ் சார்? நான் தான் எப்பவுமே டார்ச்சர் பண்ணிருப்பேன் சார் என் கூட ஒரு ரீல் பண்ணுங்க சார், இது பண்ணுங்க சார்னு. நாங்க ஷூட் பண்ணும் போது வாத்தி கம்மிங்க்கு நானும் சார் ஒரு ஸ்டெப் போட்டோம். வாத்தி கம்மிங் தம்பி விஜய் படத்தை போட்டு எழுதி ஆடி கை பிடிச்சி போட்டு மேட்ச் பண்ணிட்டாப்ல சார். என்ன பண்ணாதீங்க சார், வாத்தி கம்மிங் தெரியாம நடந்துருக்கு. இப்பதான் எல்லாம் தெரியுது, இன்டர்வியூ மூலமா தான் தெரியும். ஆமா அது சீரியஸா காமெடி தானே இருக்கும். நான் ஆடுறேன் அந்த மாதிரி. நமக்கு கரகாட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம், கம்பு சண்டை, குத்து சண்டை இதுதான் சரியா வரும். சூப்பரா இருக்கும். இப்போ எடுத்தாங்க. நேத்து நானும் சார் ஒரு ஆவேசம் ரீல் பண்ணோம். அந்த மாதிரி சார் வந்து இந்த 2K 3K எல்லாம் சார் தான் சொல்றது. ஆனா சார் வந்து நல்ல ஹைப்ல இப்போ என்ன நடக்கிறதோ ஆன் ஸ்பாட் என்ன நடக்குது தெரியும் சாருக்கு. சோ அவர் நல்ல ட்ரெண்ட்ல தான் இருக்காரு. ஆனா இந்த ஜென்ருக்கு சார் சொல்லுவார் சார், அந்த 2K 200 அதெல்லாம் சார். ஆனா நம்ம கொண்டாந்து அப்படியே சார்ஜ் கொண்டு வந்துட்டாரு. இது லைட்டா லேசா ஒரு அள்ளி மூந்திருக்கும். இது ஓகே ஆனா அதுக்கப்புறம் அண்டாவை அள்ளி உள்ள அதை அப்படியே மாத்திக்கணும். ஆனா என்ன இருந்தாலும் நம்ம படம் பண்ற வந்து மக்களை போய் சேரும்போது ஏதோ ஒரு கருத்து இருக்கணும் சார். இல்லைன்னா என்ன சொல்ல வர்றோம், இதை மக்கள் என்ன புறப்படணும், வந்தான் ஆடணும் பாடணும் அப்படின்னு. வந்தான் போனான் என்றா உலகம் நினைக்க வேண்டும், சொன்னான் செய்தான் என்றே நாளும் ஊரார் போட்ட வேண்டும். அந்த மாதிரி வந்தோம் நடிச்சு சொன்னோம் அப்படின்றது இருக்கு. அது என்னுடைய கருத்து. நிறைவேற்றி கொடுத்த டைரக்டர் சார் எனக்கு. எங்கள் டைரக்டர் குருநாதர், எங்களுக்குள்ள அழகப்பன் சார், இன்னைக்கு நடிகர் ராமராஜனுக்கு என்ன பேரும் தர முழு
அந்த பேரும் புகழும் வந்து டைரக்டர் வேந்தமூர்த்தி அழகப்பா சார் தான். அவர் இல்லை மறைஞ்சிட்டாரு. அவர் மறுபடியும் உயிர் பெற்று டைரக்டர் ஆர் ராகேஷ் சார் மூலமாக வந்து என்னை வந்து இந்த 44 படம் இல்லாத ஒரு நடிப்பை நடிக்க வச்சு ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்ததுக்கு நான் கோரக்கூடிய நன்றி. உங்களுக்கும் தயாரிப்பாளர் மதியரன் சாருக்கும் ப்ரொடியூசர் பாலசுப்ரமணி சதீஷ்குமாருக்கும் நன்றி சார். நீங்கள் போயிட்டு கூப்பிட்றீங்க வரமா அப்படின்னு சொல்லியிருப்பேன். இது வரைக்கும் கோவம் வந்திருப்பீங்க. சரி இது லேட்டானாலும் பரவாயில்ல நிறைய பேசி விட்டாரு அப்படின்னு சந்தோஷப்பட்டுருப்பீங்க. நீங்கள் எப்போ கூப்பிட்டு வருவோம் சார். அடுத்த வாரம் என்ன படம் ரிலீஸ் ஆயிரும். ரிப்போர்ட் வந்து வந்துடும் பேப்பர் போட்டு. நான் அதே சொல்கிறேன். நாங்களாம் வக்கீல் மாதிரி இது சாமானியம் வந்து கேஸு கோர்ட்டு போய் தேட்டர் எல்லா தேட்டரும் கோர்ட்டு மாதிரி சொல்லி தான் எல்லோரும் நாங்களாம் வாதாடி அவங்கவுங்க கேரட்டில் வாதாடி போய் ஜெயிச்சாச்சு. கேஸ் முடிஞ்சு போச்சு. தயாரிப்பால் தீர்ப்பு சொல்லிட்டாரு மே 21 தீர்ப்பு வாசிக்கிறது தமிழக மக்கள். ஓகே சார், கடைசியாக ஒரே ஒரு கேள்வி. ஏன்னா என் அம்மா வந்து உங்களோட மிகப்பெரிய ஒரு ஃபேன் சார். ஏன்னா அப்போ உங்களோட படங்கள் எப்போ ரிலீஸ் ஆனாலுமே ஃபர்ஸ்ட் டே தியேட்டரில் போயிட்டு அவங்க பார்த்துருவாங்க எந்த படமாக இருந்தாலும். அவங்கள இன்னைக்கு வந்து நான் சார் தான் இன்டர்வியூ எடுக்க போகும்போது சார் தான் இன்டர்வியூ எடுக்க போகிறேன்னு சொல்லும்போது அவ்வளோ சந்தோஷம் அவங்களோட முகத்தில். அம்மா சொன்ன விஷயம் என்னதுன்னா ரஜினி சாருக்கே டஃப் கொடுத்த ஒரு நடிகர் அவர். ஸோ ரஜினி சாரே உங்களோட கலெக்ஷன் ஓப்பனிங் எல்லாம் பார்த்து அவரே வந்து ரொம்ப பயந்து போனார். யாருப்பா இவருக்கு இவ்வளோ பெரிய ஓப்பனிங் இருக்கா, மக்கள் மனசில் இவ்வளோ அன்பு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கும் அவர் தொடர்ந்து நிறையா படங்கள் எல்லாம் நடிச்சுக்கிட்டே இருந்திருந்தாருன்னா இப்போ வரைக்கும் அவர் தான் நம்பர் 1 ஒரு ஸ்டாராக இருந்திருப்பாரு அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு தொடர்ந்து நீங்கள் நடிச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நம்பர் 1 ஸ்டாராக இருந்து உடம்பு பூரா சொல்ல எண்ணெய் தேய்ச்சி மண்ணில் உருண்டால் ஒட்டுற மண் தான் ஓட்டணும். நமக்கு எப்போ ஓடுமோ அப்போ தான் ஓடும். ஓடாப்போ ஓடா. இது யாரும் மாற்ற முடியாது. யாருக்கும் எந்த இடமும் யாரும் நிரப்ப முடியாது. அவங்க கூட தனித்தனியாக இருக்கும். பட் இவ்வளோ காலத்துக்கு அப்புறமும் இந்த 2000க்கு அப்புறம் 3 படம் நடிச்சிருந்தாலும் நீ தமிழ்நாட்டில் வந்து ராமராஜன் சொல்கிறாங்க அப்படின்னால் நான் வந்த பாதை அதையும் மீறி மறக்க முடியாத ஒரு நினைவை இசையை கொடுத்தது, ராகத்தை கொடுத்தது, சோகத்திலையும் சரி சந்தோஷம் சரி பாடுறது ராஜான பாட்டு. நான் அது வந்து சொல்கிறது நான் நினைக்க மாட்டேன். எனக்கு வந்து என்ன ப்ரெஸ் நான் சொல்லணும் சார். 4 சீன் நடிக்க வந்து மெட்ராஸுக்கு நான் 4 சீன் இன்றைக்கி 45 படம் சோலோ ஹீரோட அது உண்மையாக இல்லையா? நான் அதை நீங்கள் சொல்லணும். சொல்ல மாட்டேங்கிறீங்க. நான் சொல்கிறேன் பெரிய விஷயம் சார். நான் கூட சோலோ ஹீரோ ஆக்ட் பண்ணிட்டேன். அதை விட பெரிய விஷயம் தமிழ் படம் தான். எனக்கு வேறு லாங்குவேஜ் போகல. ஐசிசி ரொம்ப பழக்கமாக சீமாக்கலாம் கூப்பிட்டா மலையாளம் ஆக்ட் பண்ணோம். இல்லை வேணாம் சார், எனக்கு லாங்குவேஜ் தெரியாது. தமிழை தவிர வேறு மொழி எனக்கு தெரியாது சார். நினச்ச 40 படம் தமிழ் படம், எந்த படம் நோ ரீமேக். அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இது. அதே மாதிரி எனக்கு வந்து லேடிஸுக்கு தரேன் என்ன பண்ணாலும் சரி தாய்மார்களுக்கு 1% ஆப்போசிட் வந்தாலும் அந்த படம் எத்தனை கோடி கொடுத்த பண்ணணும் சார். என்னை பார்த்தா தாய்மார் என் பிள்ளை இதே எங்கள் அண்ணன் மாரி இருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ இந்த லேடிஸுக்காக தான் நான் படம் பண்ணுறேன். அது இல்லையா வரலையா பரவாயில்ல கவலைப்படல சார். சாமானியனும் அந்த மாதிரி மக்கள் மனசுல போய் மிகப்பெரிய ஒரு இடத்த பிடிக்கும் சார். இன்னைக்கு உங்களை பார்த்து பேசினதுல ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். ஓகே, ரொம்ப நன்றி. SS மியூசிக் சேனல் பேச ரொம்ப சந்தோஷம். படம் வெற்றி எனக்கு அப்புறம் கூப்பிடுங்க, கண்டிப்பாக வரேன். கண்டிப்பா சார். Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999.